ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், வெல்கம் டு பாசிட்டிவ் பாரத். இந்த வீடியோ நம்ம எந்த படத்தை பார்க்க போறோம் அப்படிங்கிறத பார்த்தோம்னா கண்டிப்பாக எல்லாத்தையும் தெரிஞ்சிருக்கும். தமிழ்ல பார்த்துருப்பீங்க. என்ன சொல்ல வேண்டிய கடமை நான் சொல்லிக்கிறேன். டாக்டர் சியான் விக்ரம், துஷாரா விஜயன், எஸ்.ஜே. சூர்யா அண்ட் பிருத்திவிராஜ் இந்த மாதிரி பல பேர் நடிச்சு எஸ்.யு. அருண்குமார் டைரக்ஷன்ல தேனி ஈஸ்வரன் ஒளிப்பதிவு ரிலீஸ் ஆயிருக்க படம் தான் வீர தீர சூரன் பார்ட் 2. என்னடா பார்ட் 2ங்கிறப்ப பார்ட் 1 ரிலீஸ் ஆச்சு, நான் பார்க்கவே இல்லையே அப்படின்னு நிறைய பேர் சொல்றது எனக்கு கேட்குது. பார்ட் 1 ரிலீஸ் ஆகுது, பார்ட் 2 தான் ஃபர்ஸ்டா ரிலீஸ் ஆகுது. இந்த பார்ட் 2 எப்படி இருக்குங்கிறத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இவனோட கால் லிஸ்ட்ல ஃபுல்லா பாரத்னே இருக்கு. அவன் பெரிய ஹீரோவா? வீர தீர சூரன் பார்ட் 2. இந்த படத்துல ஓவரால் ஸ்டோரி என்ன அப்படிங்கிறத பார்த்தோம்னா, சியான் விக்ரம் வந்து இந்த படத்துல ஒரு மளிகை கடை வச்சுக்கிட்டு தான் ஒய்ஃபு, குழந்தைங்க, அம்மா இந்த மாதிரி ஒரு சின்ன அழகான குடும்பத்தில் நல்லாவே வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்காரு. அது படத்தை ஓப்பனிங் காட்டும் போது அவ்வளோ நல்லாவே இருந்துச்சு. அவர் காய்கறி தூவ வாங்குறதாகட்டும், தான் ஒய்ஃபு வண்டியில் ஏற்றிட்டு போறதாகட்டும், இதெல்லாம் அவ்வளோ நல்லாவே இருந்துச்சு. பட் அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாரு அப்படிங்கறத இந்த படத்தோட முக்கியமான மையக்கருவு. இதுக்கு முன்னாடி பெரிய கேங்ஸ்டரா இருந்தவர் இப்ப ஏன் மளிகடை வச்சிருக்காரு அப்படிங்கறத பார்ட் 1ல காமிப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த பார்ட் 2ல வந்து அதெல்லாம் காமிக்காம இவர் ஸ்ட்ரைட்டா கதைக்குள்ள போயிட்டாங்க. இவர் வந்து மளிகடை வச்சிருக்காரு, இவர் பெரிய கேங்ஸ்டரா இருந்திருக்காரு அப்படின்ட்டு. இந்த மாதிரி விக்ரம் குடும்பம் ஒரு சைடு இருக்கு, இன்னொரு சைடு வந்து பிருத்திவிராஜ் அண்ட் சுராஜுக்கு வந்து படத்தோட ஓப்பனிங்ல ஒரு சின்ன பிரச்சனை வருது. அந்த சின்ன பிரச்சனை வந்து இவரோட முன்னாள் பகையான எஸ்.ஜே. சூர்யாவுக்கு தெரிஞ்சு அவரு இது பெரிய பிரச்சனையா ஆக்கி இவங்க போட்டு தள்ளணும், என்கவுண்டர் பண்ணணும்னு ஒரு பெரிய பிளான் பக்காவா போடுறாரு. இதை தெரிஞ்சுக்கிட்டு இவங்க ரெண்டு பேருமே வந்து தான் உயிரை காப்பாத்திக்க காலியான விக்ரம் கிட்ட ஹெல்ப் கேட்கறாங்க. விக்ரம் அவ்வளவுதான் முடியாது, என்ன முடியவே முடியாதுன்னு அவ்வளவு சொல்ல, அவர் ஹெல்ப் பண்ணாரா இல்லையா, எஸ்.ஜே. சூர்யா வந்து அவர் நேரத்தை போட்டு தள்ளினாரா, இல்ல என்ன நடந்துச்சு, யாருக்கு யார் மேல நம்பிக்கை இல்லாம யாரை போட்டு தள்ளினா அப்படிங்கிற இந்த படத்தோட ஓவரால் கதையே. இந்த படத்தோட கதை மாதிரி 1000 படங்கள் வந்திருக்கு. பட் இந்த படம் ஏன் தனிச்சு நிக்குது அப்படின்னு பார்த்தா, இது வந்து ஒரு வேர்ல்டு ஃபிலிம் மாதிரியே ட்ரீட் பண்ணி எடுத்திருக்காங்க. இந்த படத்துல வர எல்லா டெக்னிக்கல் ஒர்க் ஆகட்டும், படத்தோட ஆக்டிங் வைஸ் ஆகட்டும், எல்லா மேக்கிங் வைஸ் எல்லாமே அவ்வளவு சூப்பராகவே அமைஞ்சிருக்கு. இதுக்கு முன்னாடி வந்து நம்ம விக்ரம் அவர்களே வந்து அவ்வளோ கமர்ஷியல் படம் நடிச்சிருந்தாலுமே இந்த படத்துல ஏன் அவர் ஸ்பெஷலா தெரியுறாரு அப்படிங்கிறதுக்கு முக்கியமான எடுத்துக்காட்டே வந்து இந்த படத்தோட அந்த ராவான ரியலிஸ்டிக் தான். ஏன் அப்படின்னா கேரளா படங்கள்லாம் வந்து பார்த்தா நமக்கு தெரியும் இது வந்து அப்படியே ஸ்லோ பேஸ்டா போகும் அப்படின்ட்டு. அதே மாதிரிதான் இந்த படத்தோட டைரக்டரான எஸ்.யு. அருண்குமார் வந்து ட்ரீட் பண்ணியிருக்காரு. அவ்வளவு ஸ்லோவா இந்த படத்தோட கதை என்ன, இந்த எதை நோக்கி போகுது, இவங்க எல்லாம் யாரு அப்படின்னு இந்த வேர்ல்டுக்குள்ள கூட்டு போறதுக்கே அவ்வளவு டைம் எடுக்கிறாரு. என்னதான் அவ்வளவு டைம் எடுத்து நம்ம இந்த வேர்ல்டுக்குள்ள போனாலுமே அது அவ்வளவு சூப்பராகவே வந்து அந்த வேர்ல்டு கிரியேட் பண்ணியிருக்கான்னு தான் சொல்லணும். இந்த படத்தோட பிளஸஸ் வந்து நிறைய கொட்டி கிடக்குது. அதுல பார்க்கும்போது முக்கியமான பிளஸ் என்னன்னா இந்த படத்தோட கண்டென்ட், அந்த படத்தோட மேக்கிங் தான். இந்த படத்தோட வேர்ல்டு அப்படிங்கறதே வந்து இந்த படத்தோட டைட்டில் டீசர் ரிலீஸ் ஆகும்போது அவ்வளவு அழகாவே அந்த மேக்கிங் பண்ணியிருந்தாங்க. அந்த வேர்ல்டுல நம்ம போறதுக்கு என்னதான் டைம் எடுத்தாலுமே அந்த வேர்ல்டுல இருக்க சின்ன சின்ன விஷயத்த கூட அவ்வளவு சின்ன சின்ன நோவான்சஸ கூட அழகாவே தத்ரூபமாவே நம்மளுக்கு கனெக்ட் ஆகிற விதமா எஸ்.யு. அருண்குமார் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸ்கிரீன் பிளே முதல்ல அவ்வளவு சூப்பராகவே அமைச்சிருக்காருன்னு சொல்லணும். அதே மாதிரி படத்தோட முக்கியமான பிரச்சனை பார்த்தோம்னா சியானாவோட ஆக்டிங் தான். இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன நிறைய படங்கள்ல வந்து அவர் வந்து கெட்டப் மாத்துறதாகட்டும், படத்தோட வாய்ஸ் மாடுலேஷன் மாத்துறதாகட்டும், இது எத்தனை மாத்தினாலுமே இந்த படத்துல ட்ரெஸ்ஸை கூட மாத்தாம அவ்வளவு சூப்பராகவே நடிச்சிருக்காரு. ஒரு சேஞ்சஸுமே இல்லை, ஒரே காஸ்டியூம் தான். அதே மாதிரி பிளாஷ்பேக்லயும் ஒரே காஸ்டியூம் தான், அவ்வளவு சூப்பராகவே நடிச்சிருக்காரு. அவரோட ஆக்டிங் வந்து அப்ளா சொல்லுது. அதே மாதிரி படத்தோட இன்னொரு பிளஸ் என்னன்னு பார்த்தோம்னா படத்தோட ஆக்ட்ரஸான துஷாரா விஜயன் தான். இவங்களுக்கு வந்து என்ன நடக்குதுன்ட்டு அப்படியே யோசிச்சு இவர் என்ன பண்ண போறாரு, நம்ம குடும்பத்தை பாதுகாக்க முடியுமா, இவருக்கு ஏதாச்சும் ஒன்று ஆயிருமான்ட்டு அவ்வளோ ஒரு நடிப்பை வந்து சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. எஸ்பெஷலி கிளைமேக்ஸ்ல வந்து அவங்க நடிப்பு அவ்வளோ சூப்பராகவே இருந்துச்சு. தான் ஹஸ்பண்டை காப்பாத்துறதுக்கு அவங்க எடுக்க முடியும் கூட அவ்வளோ சூப்பராகவே இருந்துச்சு. அதே மாதிரி படத்தோட இன்னொரு முக்கியமான பிரச்சனை என்னன்னு பார்த்தோம்னா படத்தோட வசனங்கள் வந்து அவ்வளோ நல்லாவே அமைஞ்சிருந்துச்சு. அது என்ன அப்படிங்கிறத பார்த்தோம்னா சின்ன சின்ன விஷயத்திலும் கூட அவ்வளோ தத்ரூபமான வசனங்கள் தான். ஏன் படத்தோட பிளாஷ்பேக்ல நம்ம சியான் விக்ரம் வந்து டேன்னு சொல்ற அந்த சின்ன சவுண்டும் கூட படத்துல அவ்வளோ ஒரு கூஸ் பம்ப்ஸான ஒரு டைலாகாக தான் மாறுது. ஏன்னா அந்த டேங்கிற வசனத்துக்கு பின்னாடி அவ்வளோ ஒரு 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 கட்டமைப்பு இருக்குது. படத்தோட மேக்கிங் வைஸ் வந்து அவ்வளோ சூப்பராக அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி படத்துல இன்னொரு பிளஸ் சொல்ல மறந்துட்டு எஸ்.ஜே. சூர்யா அவர்கள் தான். இதுக்கு முன்னாடி என்னதான் அத்தனை படங்கள் பார்த்தாலுமே இந்த படத்துல வந்து எஸ்.ஜே. சூர்யாவோட நடிப்பு வந்து அவ்வளோ நல்லாவே இருந்துச்சு. இந்த படத்துல ஆக்டிங் வைஸ் யாரையுமே குறை சொல்ல முடியாது. ஏன் சொல்றேன் அப்படிங்கிறத பார்த்தோம்னா இதுக்கு முன்னாடி தமிழ் படங்கள் வந்து என்னதான் ஒரு மாஸ் கமர்ஷியல் படம் வந்தாலும் 2 பேர் பேசிட்டு இருக்கும்போது சுத்தி இருக்க எல்லாருமே வந்து ஆண்டு வாயை பார்த்துட்டு இருப்பாங்க. நம்ம பார்க்கும்போது தெரியுது என்னடா இந்த மாதிரி நடக்குமா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். பட் இந்த படத்துல அப்படி இல்லாம படத்தோட ஓப்பனிங்ல அந்த வில்லனோட ஃபேமிலி காட்டும் போதுமே வந்து ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு வேலை செய்யறாங்க. படத்துல வந்து ஓவரால் அவ்வளோ காஸ்டிங் இருக்குது. படத்தோட அந்த திருவிழா சீன்லாம் எடுக்கும்போது
படத்துல அத்தனை பேர் இருக்கிறாங்க. அதுல வந்து ஹீரோவை காட்டணும், வில்லனை காட்டணும், ஹீரோயினை காட்டணும், அத்தனை அடியாட்களை காட்டணும், எல்லாத்தையுமே காட்டினாலுமே படத்துல ஓப்பனிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் எந்த ஃப்ரேம்லயுமே யாருமே சும்மா இல்லை. எல்லாருமே அவங்களுக்கான கொடுத்த வேலையை பாக்குறது, அந்த வேலை இந்த வேலை பாக்குறது, இப்படி 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 பாஸ் ஆகுறது, இந்த மாதிரி எல்லாருமே அவ்வளவு தத்ரூபமாக நடிச்சிருக்காங்க, சின்ன சின்ன ஜூனியர் ஆக்டர்ஸ் முதற்கொண்டு. அதே மாதிரி படத்தோட மேக்கிங் வந்து அவ்வளோ நல்லாவே இருந்துச்சு. படத்துல நிறைய சிங்கிள் ஷாட் வருது. இது எல்லாமே வந்து இது வந்து படத்துக்கு தேவை இல்லை அப்படின்னு சொல்ற அளவுக்கே இல்லை. நிறைய ஆடியன்ஸ் பார்க்கும்போது சிங்கிள் ஷாட்ல என்ன நமக்கு படம் நல்லா இருந்த போது தான் பார்ப்பாங்க. பட் இந்த படத்துல சிங்கிள் ஷாட் வந்து அவ்வளவு நல்லாவுமே அமைஞ்சிருக்குன்னு தான் சொல்லணும். நெக்ஸ்ட் இந்த படத்தோட இன்னொரு பிளஸ், முக்கியமான பிளஸ் என்னன்னு பார்த்தோம்னா படத்தோட மியூசிக் டைரக்டரான ஜிவி பிரகாஷ் தான். இதுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி ராவான படம் ஆகட்டும், அதே மாதிரி கமர்ஷியல் படம்ட்டு நிறைய படத்துக்கு மியூசிக் போட்டிருக்காரு. பட் இந்த படத்துல வர பிஜிஎம் ஆகட்டும், பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஆகட்டும், படத்துல வர அந்த சின்ன 2 பாட்டு ஆகட்டும், எல்லாமே அவ்வளோ நல்லாவே இருக்குது, கேட்கும் ரகமா இருக்குது பாட்டுமே. அதே மாதிரி இந்த படத்துல முக்கியமான கிரெடிட் யாருக்கு கொடுத்தாங்கன்னா படத்தோட டெக்னிக்கல் டீம்ஸுக்கு தான். படத்தோட டெக்னிக்கல் டீம் எல்லா இடத்துலயுமே பூந்து விளையாண்டுருக்காங்க தான் சொல்லி ஆகணும். எஸ்பெஷலி சொல்லணும்னா எனக்கு பர்சனலா யாரை பிடிச்சதுன்னு பார்த்தோம்னா இந்த படத்தோட ஆர்ட் டைரக்டர் தான். ஆர்ட் டைரக்டர் ஒர்க் வந்து அவ்வளோ நல்லா இருந்துச்சு. அந்த திருவிழா செட்டப் ஆகட்டும், வில்லனோட வீடு ஆகட்டும், நம்ம ஹீரோவோட வீடு, அவரோட கடை, எல்லாமே வந்து அவ்வளோ தத்ரூபமா அமைச்சு அது வந்து ரியலிஸ்டிக்கா அந்த வேர்ல்டுகளை கூப்பிட்டு போறதுக்கு அந்த ஆர்ட் டைரக்டரோட ஒர்க் வந்து ரொம்பவே நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணிருக்குன்னு சொல்லி ஆகணும். என்னடா படத்துல இத்தனை பிளஸ் சொல்ற, படத்துல மைனஸே இல்லையா, வேர்ல்டு ஃபிலிம் அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தா படத்துல மைனஸ் இருக்குது. மைனஸ் இல்லாத படங்களே இல்லை. மைனஸ் இல்லாம சொன்னா இது ரிவ்யூவே இல்லை அப்படின்னு சொல்றது கமெண்ட்ல நிறைய பேர் வர்றாங்க. அப்படி பார்க்கும்போது இந்த படத்தோட மைனஸ் என்ன அப்படிங்கிறது பார்த்தோம்னா படத்தோட முக்கியமான மைனஸே வந்து படத்தோட நீளம் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. எடிட்டர் வந்து இந்த இடத்துல கொஞ்சம், அதாவது படம் வந்து 3 மணி நேரம் பக்கம் ஓடுது, அதை கட் பண்ணி ஒரு 2.5 மணி நேரம் அளவுக்கு வந்து படத்தை ஒரு கிரிப்பா கொண்டு வந்திருந்தாருன்னா இந்த படம் வந்து இன்னுமே ஆடியன்ஸ் ரொம்ப என்கேஜிங் பண்ணியிருக்குன்னு தான் சொல்லி ஆகணும். படத்தோட இன்னொரு மைனஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா படத்தோட பிளாஷ்பேக்ஸ் தான். படத்தோட பிளாஷ்பேக் வந்து இன்டர்வல்ல தான் ஓப்பன் ஆகுது. இதுக்குள்ளே திட்டச்சோட பிளாஷ்பேக் அப்படின்னு தான் பார்க்க வேண்டியதா இருக்குது. தேவைதான் இல்லைன்னா சொல்ல, பட் இன்னும் கொஞ்சம் கிரிப்பா கொடுத்துருந்தா ஆடியன்ஸ் இன்னும் கொஞ்சம் அந்த வேர்ல்டுக்குள்ள போறதுக்கு இன்னும் கொஞ்சம் கனெக்ட் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாவே இருந்திருக்கும். அதே மாதிரி படத்துல ஆக்டிங் வைஸ் ஆகட்டும், வசனம் வைஸ் ஆகட்டும், எல்லாமே அவ்வளவு சூப்பராகவே இருந்துச்சு. அதாவது சியான் விக்ரம் வந்து ட்ரெஸ் இல்லாம அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள போற சீன் ஆகட்டும், அந்த கன்னை போலீஸ் ஸ்டேஷன்லயே மேக் பண்ற சீன் ஆகட்டும், அந்த டேன்னு சொல்ற சவுண்டு, அந்த சவுண்டிங் கொண்டு அவ்வளவு சூப்பராகவே கொடுத்திருந்தாரு. அதே மாதிரி அவர் அந்த படத்துல வேட்டியை ஹேண்டில் பண்ற விதம் ஆகட்டும், எஸ்.ஜே. சூர்யாவுக்கும் விக்ரமுக்கான ஸ்டார்ட் மீட்டிங் சீன் வந்து அவ்வளோ நல்லா இருந்துச்சு. விக்ரமை பார்த்து எஸ்.ஜே. சூர்யா அந்த சின்ன சின்ன பயம், அவனை போய் பாரு, அவன்கிட்ட ஏதாச்சும் இருக்குதான்னு பாரு அப்படிங்கிறதாகட்டும், பக்கத்துல கூட்டு வரும்போது அவர் சீட்டு நவுற சீனு அவ்வளோ நல்லா இருந்துச்சு. இவ்வளவு பயத்தை வச்சுக்கிட்டா நீ வந்து போலீஸா வந்து இவ்வளவு ஒரு கெத்து காமிச்சிட்டு அப்படிங்கிற மாதிரியே நமக்கு தோணுச்சு. அந்த அளவுக்கு அந்த சீன்ஸ்ல அவ்வளவு சூப்பராகவே இருந்துச்சு. அதே மாதிரி விக்ரம் யார் பக்கம் மாறுவாரு, யார் பக்கம் திரும்புவாரு அப்படிங்கிறது ஒரு மாதிரி கன்ஃபியூஷன்லயே போச்சு. அதாவது இந்த படத்தோட வேர்ல்டு பத்தி பார்த்தோம்னா எல்லாத்துக்குமே தெரியும், ஆடியன்ஸ் நமக்கு தான் தெரியாது. எஸ்.ஜே. சூர்யாவை பத்தி வந்து காலியான விக்ரம் அவர்களுக்கு தெரியும், வில்லன்களுக்கு தெரியும், வில்லன்களை பத்தி எஸ்.ஜே. சூர்யாவுக்கும் விக்ரமுக்கும் தெரியும். இந்த மாதிரி எல்லாத்துக்குமே தெரியும், ஆடியன்ஸ் நமக்கு தான் தெரியாது. ஸோ அதே மாதிரி படத்தோட இன்னொரு பிளஸ் ஆகும் சரி மைனஸ் ஆகும் சரி நான் பார்க்கறது என்ன அப்படிங்கிறத பார்த்தோம்னா படத்தோட கிளைமேக்ஸ் வந்து ரொம்பவே லென்த்தா போயிடுச்சு. இவ்வளோ பெரிய கிளைமேக்ஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி ஆயிட்டு. அதே மாதிரி பழைய விக்ரம் படத்துல இருந்து ஒரு முக்கியமான ஒரு கூஸ்பம்ப் சாங்ஸ் வந்து உள்ள வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அது அந்த பாட்டை வந்து பிளேஸ் பண்ண விதம், பாட்டோட ஓப்பனிங், அது எல்லாமே அவ்வளவு சூப்பரா இருந்தாலுமே போக 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 இந்த பாட்டு இது தேவையே இல்லையே, இது செட் ஆக மாட்டேங்குது, உட்கார மாட்டேங்குது அப்படிங்கிற ஃபீல் தான் நமக்கு வருது. அந்த பாட்டை வந்து யூஸ் பண்ண விதம் ஓகே, பட் அந்த பாட்டுக்கான சீனை வந்து அந்த ஃபைட்டை வந்து இன்னுமே கொஞ்சம் மாசாவே என்கேஜ் பண்ணி எடுத்திருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அதே மாதிரி கிளைமேக்ஸை கொஞ்சம் ஷார்ட் பண்ணி தான் இன்னுமே நல்லா இருந்திருக்கும். ஏன்னா இவ்வளவு குறை சொல்றீங்க, படம் என்ன அவ்வளவு மோசமா வருதுன்னு பார்த்தா படம் மோசமே இல்லை. சொல்லப்போனா சியான் விக்ரமுக்கு ஒரு கம்பேக் ஃபிலிம் மட்டும் இந்த படம் அமைஞ்சிருக்கு. அவ்வளவு நல்லாவே இருக்குது, அவ்வளவு என்கேஜிங்காவே இருக்குது. இந்த படத்தை பத்தி ஓவராலா சொல்லணும்னு பார்த்தோம்னா சியான் விக்ரமுக்கு முக்கியமான ஒரு கம்பேக் படம் பார்த்தா இந்த வீரதீர சூரன் பார்ட் 2 வந்து ரிலீஸ் ஆயிருக்குது. பார்ட் 1 வந்து கண்டிப்பா எல்லாருமே வெயிட் பண்ணலாம். பார்ட் 2 தியேட்டர்ல போய் பார்க்கலாம். அவ்வளோ தியேட்டரிக்கல் கூஸ்பம்ப்ஸான மூமெண்ட்ஸ் நிறையவே இருக்குது. சியான் விக்ரம் அவரோட ஃபேன்ஸுக்கு வந்து இந்த படம் வந்து ஒரு ட்ரீட்டாவே அமைஞ்சிருக்குது. ஓவரால் இந்த படத்தை தியேட்டர்ல போய் பார்க்கலாம் பார்த்தா கண்டிப்பா பார்க்கலாம். அதே மாதிரி இந்த வீடியோவே பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி நல்ல வீடியோட உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் டாடா பை பை, see you.